வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பங்கிள் பீட் வச்சு எப்படி வந்து பேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப ஈஸி. நம்ம நார்மலாக ரவுண்ட் பீடில் போடுற மெத்தடே தான் இதுவும் வரும். பட் இது பார்க்குறதுக்கு அதுக்கும் இதுக்கும் டிசைன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். அது வந்து நமக்கு வேறு ஷேப்பில் தெரியும், இது வேறு ஷேப்பில் தெரியும். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம எப்போதும் ரவுண்ட் பீடில் போடுற ஸ்டெப்ஸ் தான் பங்கிள் பீடில் பண்ணும்போது நமக்கு ஷேப் மட்டும் கொஞ்சம் மாறும், கேப் அதிகமாக தெரியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு 4 பீடு எடுத்திருக்கேன். 3 பீடை உள்ளே விட்டுட்டு 4வது பீடை வந்து க்ராஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு இப்போ இந்த ஷேப் கிடைக்கும். ஸோ நம்ம நார்மலி ரவுண்ட் பீட்டில் போடுற ஸ்டெப்ஸ் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஷேப் மட்டும் டிசைன் மட்டும் நமக்கு வேறு மாதிரி தெரியும், அவ்வளோதான். ஸ்டெப் 2 ரைட்டில் ஒன்று லெஃப்ட்டில் ஒன்று போட்டு சென்டரில் ஒன்று போட்டிருக்கேன், க்ராஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வரும். இப்போ இதே போல் இன்னும் 2 போட்டுக்கலாம். இல்லை 4 இது இருக்கணும் நமக்கு பேஸுக்கு. இப்போ இந்த இது 3 இது போட்டிருக்கேன். 1 2 3 இருக்குது. 4th ஒன்னில் வந்து டேர்ன் பண்ணிக்கணும். ஸோ 2 இதை போட்டுட்டு ஒரு இதில் வந்து க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி டேர்ன் ஆயிரும். இப்போ கீழே இது வந்து பேஸாக நான் வச்சுக்கிறேன். இப்போ மேலே சைடில் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இந்த டேர்ன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அடுத்து நம்ம வந்துட்டு நம்ம சைடில் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ஒயரில் 2 போட்டுட்டு 3வது வந்து க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரைட் சைடில் இருக்கிற வயரை வந்துட்டு நம்ம இதுக்குள்ளார ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ நான் 2 பீடு எடுத்திருக்கேன். ஒன்றை உள்ளே விட்டுட்டு ஒன்றை க்ராஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரவுண்ட் பீடில் போடுற மாதிரியே தான். அதில் கேப் அதிகமாக தெரியாது. அதில் வேறு மாதிரி டிசைன் தெரியும், இதில் வேறு மாதிரி நமக்கு டிசைன் தெரியும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஒவ்வொரு பீட்குள்ளரையும் ஜாயின் பண்ணி இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். இப்போ 2 பீடு போட்டு இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்துட்டோம். லாஸ்ட்டில் க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பேக்கோட சைடு பார்ட்டை இப்படி டேர்ன் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த பீட்லேயே நம்ம அப்படியே கண்டினியூவாக நம்ம ஜாயின் பண்ணி இந்த சைடு கொண்டு வரணும். இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நமக்கு இது சைடு ஆயிரும், இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இந்த சைடு போட்டுட்டு போகலாம். இந்த மாதிரி கார்னரில் போடும்போதுட்டு நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க, அப்போ தான் கேப் இல்லாத வரும். இப்போ அப்படியே இது ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிவிட்டு போகலாம். இங்கே வந்து இது 2ஐயும் ஜாயின் பண்ணி இந்த லாஸ்ட் கவர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த 3ஐயும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த சைடு ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இந்த லாஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. இப்போ 2 பீட்குள்ளார நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு ஒயர் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரே ஒரு பீடு போட்டு நம்ம இதை லாக் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரே ஒரு பீடு போட்டு க்ராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு கீழே பேஸும் 2 சைட்லேயும் ஒரு சின்ன பேஸ்கெட் மாதிரி ட்ரே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதுக்கு அடுத்த லைன் எடுத்துகிட்டு போவோம். 3 பீடு ஆட் பண்ணோம் ஸ்டார்டிங்கில். இப்போ இந்த மாதிரி சைடில் போட்டுட்டு 2 பீடாக ஆட் பண்ணிவிட்டு இந்த ஹோல் ஃபுல் சைடையும் 4 சைடும் நம்ம கவர் பண்ணணும். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு இங்கேயும் கவர் பண்ணிட்டு இங்கேயும் கவர் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போவோம். இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா,
இப்படியே ஆட் பண்ணிட்டு வந்துட்டு டர்ன் பண்ணி ஃபுல்லாக இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ லாஸ்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ணும்போது எப்போதுமே 2 பீட்குள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 2. இப்போ ஒரே ஒரு பீடு போட்டு நம்ம இங்கே கிராஸ் பண்ணிக்கலாம். இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் இதே போல் இன்னும் ஒரு லைன் மேலே கொண்டு வந்துக்கிறேன். இப்போ நான் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுவும் இதே போல் இது ஃபுல்லாக ஒரு ரவுண்டு போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ இந்த லாஸ்ட் லைன் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ நான் இதோட பேக் சைஸையும் நான் முடிச்சுக்கிறேன். இங்கிட்ட 4 இங்கிட்ட 3 அந்த சைஸில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பெருசாக வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கிட்ட 5 இங்கிட்ட 4 அந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு போகலாம். இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பீடு மட்டும் உள்ளே கொண்டு வருவோம் ஹேண்டில் போடுறதுக்கு. இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஹேண்டிலுக்கு இங்கே நார்மல் நம்ம என்ன பீட் வேணாலும் ஆட் பண்ணிட்டு 2 இதை போட்டுட்டு இந்த இதில் திருப்பி நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். இந்த ஷேப்பில் கொண்டுட்டு வரணும். நான் கோல்டன் கலர் பீடு சீட் பீடில் எடுத்திருக்கேன். 25 பீடுக்கு பக்கமாக எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நான் 2 லாங் பீடை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த லைனில் வந்துட்டு நான் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹேண்டில் வரும். இதை நான் இந்த லாஸ்ட்டுக்கு கொண்டு வந்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த இடத்துல நாட் போட முடியும் அடுத்த பீடையும் ஜாயின் பண்ணி. ஸோ இதை நான் ஹேண்டிலாக இப்படி எடுத்துக்கிறேன். அதே போல் இந்த சைடும் நம்ம போட்டுக்கலாம். இதே போல் இந்த சைடும் நான் போட்டுட்டேன். ஈக்குவலாக 25 பீடு கவுண்ட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து ரெண்டுமே நிற்கிது. ஒரே இடத்துல வந்துருக்கு. இப்போ நம்ம நாட் போட்டுட்டு 2 பீட்குள்ளார போயிட்டு கட் பண்ணிடுவோம். நல்லா டைட்டாக நாட் போட்டுருங்க. அப்போ தான் அந்த ஹேண்டில் ஸ்டிஃபாக நிற்கும். இந்த வயரை இந்த 2 பீட்குள்ளார உள்ளே விட்டு கட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1/2 அன் ஹவரில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.